இசைக்கு முத்து அப்படிங்கிற அனுப்புறது சாத்தூர்ல இருந்து பிரிக்க போறோம். சே எவ்வளவு தங்கமான மனசனா இருக்காரு. எப்படிங்க சார்? ஆக்சுவலா தமிழ் புக்கு ஆக்சுவலா என் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் திறந்துச்சுல, அதுக்காக வாங்கி அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தமிழ் புக்கலாம் ஐயா பிள்ளைகளுக்கு அனுப்பல, என்ன உங்க டீம்ல அத்தனை பேருக்கு ரசிகன். நீங்க தமிழ் படிக்கிற லட்சணத்தை பார்த்தேன். முதல்ல இதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா தமிழ் பேப்பர் படிங்க. என்ன போட்டுருவீங்க? அண்ணா எனது பெயர் இசைக்கு முத்து. நான் உங்களுக்கும் குமரி ஃபன்மேன் டீமில் உள்ள அனைவருக்கும் மிகப்பெரிய ரசிகன். உங்களுடைய வீடியோ அனைத்தும் சூப்பர். தேங்க்யூ. இப்போது நீங்கள் ஆரம்பித்துள்ள செய்தித்தாள் சேட்டைகள் அருமையாக உள்ளது. ஆனால் உங்களுக்கு தான் படிக்க தெரியவில்லை. ஐயா எனக்கு படிக்க நல்லா வரும், இங்கிலீஷ் தான் வராது. ஆனா மகேஷ் சாருக்கு தான் வரல. இதை நான் முதல் எபிசோடு பார்க்கும் போது உணர்ந்தேன். அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சாயங்காலம் சாவண்டியதுல நீ எல்லாம் ஒருத்தவங்க மதிச்சு ஒருத்தன் போட்டுங்க. சாரி. ஆகையால் இதில் 2 தமிழ் புத்தகங்களை அனுப்பியுள்ளேன். இதை பார்த்து நீங்கள் நன்றாக தமிழை படித்துவிட்டு பின்னர் செய்தித்தாளை வாசிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு குமரி ஃபன்மேன் டீமின் ரசிகன் உங்கள் இசைக்கு முத்து. இசைக்கு முத்து ஐயா, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நான் வந்து சரியா தான் படிக்கிறேன். எனக்கு எது மிஸ்டேக்கா வராது. நம்ம ஐயாக்கு தான் வர அதனால அவர் படிக்கட்டும். இசைக்கு முத்து நீ மட்டும் என் கையில கிடைச்சா உன்னை கசைக்கு முத்தா இருப்போம்ல. ஐயோ இது என்ன 1ஆம் கிளாஸ் படம், அது அரை கிளாஸ். இது பேசிக். மலர், புஷ்பம், ஆஃபார் அம்மா, ஆடு, இலை, உடுக்கை, ஊதல். போதுமா தம்பியா அண்ணன் தெரியல. போதுமா சார்? அது கூட நல்லா இருக்கும். போதுமா சார்? சிங்கம். ஆனா இல்ல எனக்கு ஒரு சின்ன டவுட். எலி இதெல்லாம் உயிரிழத்தெல்லாம் முன்ன இருக்கு. ஆனா பரவாயில்ல, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு இசைக்கு முத்து. அவர் உண்மையிலேயே அவரை குறை சொல்லி ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா எந்த வித எழுத்துப்பிள்ளையும் அவர் போடல. தமிழ் நல்லா தெளிவா இருக்கு. அதனால நீங்க திட்டுறதுக்கு தகுதியானவர் தான். அவர் எத்தனை கேட்டாரோ, அவர் யாரையும் காமிச்சு இது பண்ணிருப்பாரோ. சரி, ஓகே. இந்த புக் உங்களுக்கு யாருக்காவது வேணா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அனுப்பி விட்டுருவோம். நாங்க வச்சு என்ன செய்ய போறோம். இப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்லுங்க, யோ நீ முதல்ல படியா, எங்களுக்கு எல்லாம் படிக்க தெரியுமியா. காலையில் இதாலாக புறவே படிச்சிருக்கலாம். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே. உள்ளப்ப வேற எதுவும் இல்லையா? வேற என்ன வச்சிருக்காங்க? வேற இதுல வேற இருக்கான்னு பார்ப்போம். வேற ஒண்ணும் இல்லை, அந்த லெட்டர் தான் அது. இந்தாங்க ஐயா. ஏனே இது புது புக் இல்லனே, இதோ பிள்ளைட கதை வாங்கி அனுப்பிடுவானே. அதான் இங்க ஏற்கனவே எழுதி வச்சிருக்கு, எல்லாம் எழுதி வச்சிருக்கு. அது புதுசாக இருக்கு. ஆமா, இது புது புக்கு தான். இது புது புக்கு தான். ஆனா அந்த புக்கு வேற யாரோ யூஸ் பண்ண புக்கு. அதை பார்த்தாது படிங்கன்னு அனுப்பியிருக்காரு. அவர் ஆதங்கம் என்ன பண்ணுவாரு. வா பட்டாம்பூச்சி என்னது அதுக்குதான் கொடுத்திருக்காரு. ஆனா நிறைய பார்சல் அனுப்புங்கன்னு எதிர்பார்த்தோம். ஒரே ஒரு பார்சல் தான், அந்த ஒரு பார்சலோட நிப்பாட்டிருக்கீங்க. வரும் காலங்களில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நிறைய பார்சல், நிறைய லெட்டர் போடுங்க.